பட் இங்க சைட்ல இருந்து கெஞ்சுறாங்களே சார் உங்களுக்கு சார் சசிகலாவை மோடி ஏத்துக்க மாட்டார். நம்ம சொன்னது நடந்து சார். மாணவன் சீமான் மீது வன்மமும் பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்ட இழிவான மனிதன் அவன். விஜயகாந்த் மாதிரி பலம் நிரூபிச்சா போட்டு விடலாம். பலம் நிரூபிக்காத விஜயால பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை மேக்சிமைஸ் பண்ணணும் ஒவ்வொரு இடத்துல சிபிஎம் சொல்றாங்க. என்போன்ற மோடி சும்மா சீமான் மேல உள்ள பொறாமையிலும் வைத்திருச்சலும் பேசுறது. பட் இந்த சகோதரர் ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst from தமிழ்நாடு, the one and only Mr. ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், the person for positive social justice. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ். வணக்கம் கணேஷ். நன்றி கணேஷ். சொல்லுங்க சார். நிறைய கொஸ்டின்ஸ், இன்ஃபேக்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட இன்டர்வியூ பண்ண போறேன் அப்படின்ன உடனே கொஸ்டின்ஸ் அப்படியே தாறுமாறா வந்திருக்கு. பட் இருந்தாலும் நான் அதை செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். முதல் கொஸ்டின் பாஸ்கர், இது சீமானோட தோல்வி அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு. சீமானுக்கு இது 2026 நிச்சயமா நெகட்டிவா தான் போகும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. நீங்களும் அதே ஃபீலிங்ல இருக்கீங்களான்னு கேட்டிருக்கிறார் சார். சீமானுக்கு இது பெரிய வெற்றி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சீமான் 1% வாக்கு தான் உயர்ந்தார். அங்க அதிமுக நிக்காத அதிமுக கிட்ட அவர் அவங்க நடத்தின போராட்டத்துக்கு ஆட்களை அனுப்பினார். அவர் விஜயகாந்துக்கு நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், ஜெயலலிதாவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஓட்டு கேட்டார். ஆனா அவர் ஏற்கனவே எடுத்த ஓட்டை விட 1% வாக்கு தான் அவரால் உயர முடிஞ்சது. இன்னும் சொல்ல போனா அந்த காலகட்டத்துல நடிகர் விஜய், நானும் என் தம்பியும் சேர்ந்தா உதயநிதி சீஃப் மினிஸ்டர் ஆயிட முடியுமான்னு இவரையும் இவருக்கு தம்பி விஜயும் கம்பேர் பண்ணி விஜய்க்கு இல்லாத ஒண்ணு, பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு பலம் இருக்கிறது மாதிரி ஒரு தோற்றத்தை அவரு கொடுக்குற மாதிரி பேசினாரு. அது அவரு, எனக்கு அது உடன்பாடு கிடையாது. அந்த இதுல அவர் அதை பேசினாரு. இப்படி பலதும் பேசியும் சிவகார்த்தியும் அவரை பார்த்தாரு. எல்லாம் இருந்தும் அதிமுக கண்டஸ்ட் பண்ணாம 36% வாக்கு பலம் கொண்ட அதிமுக கண்டஸ்ட் பண்ணாம அவருக்கு கிடைச்சது 1% வாக்கு. நடிகர் விஜய் அப்போ கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு பார்க்க வந்தாரு. யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொன்னாரு. அவரு ஏற்கனவே மைக் படத்தை போட்டு பட ஓட்டத்துக்காக உலக தமிழர் மத்தியிலையும் உள்ளூர் தமிழர் மத்தியிலையும் படம் ஓட்டத்துக்காக போட்டு வசூலுக்காக வேலையை பார்த்தவர் தான். அவர் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னாரு. கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்தாரு. பெரிய வாக்குப்பதிவு குறைஞ்சிரும், திமுகவுக்கு குறைஞ்சிரும், நோட்டாவுக்கு ஓட்டு கூட்டிருந்தாங்க. எதுவுமே நடக்கல. நோட்டாவுக்கு ஓட்டு 0.5% இருந்த நோட்டா 0.4% வந்துட்டு சீமானுக்கு 1% ஓட்டு தான் குடிச்சுது. அப்பதான் சீமான் புரிஞ்சுக்கிட்டாரு, விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டு. ஒருத்தர் கையில வராத ஓட்டை விஜய் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. விஜய்க்கு ஓட்டு விழலாம், விஜய் சொல்லி இன்னொருத்தருக்கு ஓட்டு விழாது. அப்படி ஓட்டு விழணும்னா விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவராட்டு விஜயகாந்த் மாதிரி பலம் நிரூபிச்சா ஓட்டு விழலாம். பலம் நிரூபிக்காத விஜயால விஜய் அபிமானிகளோ வாக்காளர்களோ ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு எண்ண ஓட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிவாஜி ரசிகர் பேங் மோகன், அவர் வெள்ளாளர் கம்யூனிட்டி சேர்ந்தவர், நல்ல ஃப்ரெண்டு, வெரி டீசன்ட் கை, பெரிய சிவாஜி ரசிகர். கௌரவம் படத்துல நிமிர்ந்து நிற்கிற சிவாஜி கைட்டா தெரியும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய ஒரு ஓட்டு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுன்னு நாஞ்சில் பிள்ளைமாறு எம்ஜிஆர் தான் ஓட்டு போடுவாரு. அப்போ ஒரு அரசியல் சக்தியா வராம ஒரு நடிகர் ஆட்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பலதரப்பட்ட பண்ணுங்க எண்ணங்கள், அவங்க ஜாதி, மதம், சூழ்நிலை, இடம், பணம் எல்லாத்த வச்சு அவங்களுக்கு இருக்கும். சோ விஜய் சீமான் அதுல பெரிய பாடம் படிச்சுக்கிட்டாரு. எடப்பாடிக்கு ஓட்டுறான்னு கெப்பாசிட்டி கிடையாது, விஜய்க்கு பல நிரூபிக்காத விஜய்க்கு ஓட்டு கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த சீமான் ஈரோடு கிழக்கு களத்துக்கு வரும்போது கொடநாடு கொலை என்னாச்சுன்னு கேட்டாரு. விக்கிரவாண்டியில கேட்கல, ஈரோடு கிழக்குல கேட்டாரு. பொள்ளாச்சி பாலியல் இது நீதி கிடைச்சுதான்னு கேட்டாரு. தென் தூத்துக்குடி துப்பாக்கி சூட பற்றி கேட்டாரு. அதிமுக மந்திரி ஊழல்கள் ஏன் கைதாகலன்னு கேட்டாரு. இந்த 4 மேட்டரையும் கேட்டாரு. இலவசங்களை என் நாட்டை கெடுத்தது அதிமுகவும் திமுகன்னு சேர்த்து அடிச்சார். அப்போ அதிமுக ஓட்டு அவர் எதிர்பார்க்கல. அதிமுக சார்பாட்டும்
நோட்டாக்கு ஓட்டு போடுவாங்கன்னு செல்லூர் ராஜு சொன்னாரு. சீமானை வான் பண்ணாரு KP முனுசாமி. ஜெயக்குமார் சீமானுக்கு நடவடிக்கையை கடுமையா எதிர்த்து பேசினாரு. எடப்பாடி பழனிசாமி இறந்து போன தலைவர்களை விமர்சிக்க கூடாதுன்னு சொன்னாரு. இப்படி அதிமுக தரப்புலையும் பெரிய எதிர்வினை தான் சீமானுக்கு இருந்தது. பாஜக அண்ணாமலை சில விஷயங்களை இவருக்கு ஆதரவா பேசியிருக்கலாம், ராஜா பேசியிருக்கலாம். ஆனா அங்க பாஜக 8% வாக்கு இருந்தாலும், NDA இருந்தாலும் அண்ணாமலை அங்க நிற்காதது பாஜகவுக்கு ஒரு பலகீனம். என்னன்னா NDA விக்கிரவாண்டியில நின்றவரு இங்க நிற்காதது பலகீனம். இந்த சூழ்நிலையில இவரு திப்பு சுல்தான ப்ரொஜெக்ட் பண்ணி தான் அங்க களங்கண்டார். பழனி பாபாவை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் களங்கண்டார். ஹைதர் மில்லத் சாஹிப்பை புகழ்ந்துதான் களங்கண்டாரு. தடா ரஹீமை முன்னிறுத்தி தான் தேர்தலை சந்திச்சாரு. இப்ப பிரச்சார கூட்டத்துக்கு தடா ரஹீம் வந்தாரு. அடுத்தால அவரு காங்கேயம் காளமாடுகளை பற்றி பேசினாரு. ஆனா மாட்டிறைச்சி விஷயத்துல ஸ்டாலின் பிரின்சிபல்டா உணவு ஒருத்தருக்கு பழக்க வழக்கம், அதுல தலையிடக்கூடாதுன்னு பாரு. இவரு மாட்டிறைச்சி நல்ல உணவு அது இதுன்னு அதை இன்னும் குவாலிஃபை பண்ணி அதை எலாபரேட் பண்ணி பேசக்கூடியவர். அவரு இவர் ஏர்போர்ட் மூர்த்தியை பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்தாரு. அவர் பழனி பாபாவும் தமிழர்னார், பாரதியாரையும் தமிழர்னார். அப்போ எவ்வளவு கான்ட்ராடிக்ஷன் சம்பந்தப்பட்ட இதுகள் இருந்தாலும் அருந்ததியர்கள் சந்திராயனுக்கு போனது மனித கழிவை மனிதன் அகற்றலன்னு சொன்னாரு. அதே சீமான் பறையர் தேவேந்திர உழைப்பாளருக்கு 5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும்னு சொன்னாரு. சோ அவரு பலதரப்பட்ட மக்களோட உணர்வுகளுக்கு பலதரப்பட்ட விதமா பேசினாரு. அதுல கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருக்கு. அதனால சீமானுக்கு என்ன ஓட்டு வரும், எந்த செக்ஷன் ஓட்டு போடுவாங்கன்னு என்னால கணிக்க முடியலைங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கும் அது தெரியும். ஆனா இன்னைக்கு அவர் 15% மேல 16% வாங்கியிருக்காருன்னா அவருக்கு விழுந்த ஓட்டு, அவர் தலைமைக்கு விழுந்த ஓட்டு, அவர் மாட்டுக்கறி சாப்பிட சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய கொங்கு வேளாளர்கள் அவருக்கு போட்ட ஓட்டு. எல்லா கொங்கு வேளாளரும் அவருக்கு போடல. தெளிவா கொங்கு வேளாளர்கள் மத்தியில தான் அந்த நோட்டாவுக்கு ஓட்டு ஜாஸ்தி போயிட்டு இருக்கு. சீமானுக்கு வளர்ச்சி எடப்பாடி பழனிசாமியின் அதிகாரத்தை குறைச்சிருமோன்னு ஒரு சிலர் கூட பேசினதை நான் கேள்விப்பட்டேன். சோ இந்த இடத்துக்குள்ள விழுந்த ஓட்டு கொங்கு வேளாளர் ஓட்டோ, பறையர் ஓட்டோ, அங்க இருக்கக்கூடிய செங்குந்தர் ஓட்டோ, முத்தரையர் ஓட்டோ, முஸ்லீம் ஓட்டோ, என்ன ஓட்டா இருந்தாலும் பிஜேபிக்கு பி டீம்ங்கிறதையும் மீறி போட்ட முஸ்லீம் ஓட்டு தான் இந்த 16% இருக்குது. திப்பு சுல்தான குளோரிஃபை பண்ணதையும் மீறி போட்ட பாஜக ஓட்டு தான் இதுக்குள்ள இருக்குது. அப்போ விழுந்த ஓட்டு சீமானுக்கான ஓட்டு. நோட்டாவுக்கு 7-8% போன பிறகும் சீமானுக்கு ஓட்டு வருதுன்னா, நோட்டாவுக்கு போடாம வருதுன்னா இது சீமானை ஏத்துக்கிட்ட ஓட்டு. இது அதிமுக ஓட்டு சீமானுக்கு வரல, அதிமுக பலகீனப்பட்டு சீமானுக்கு வருது. இதே கிளைமை தான் சீமான் ரிசல்ட்டுக்கு பிறகு தமிழ்நாடு ஃபுல்லா அதிமுக களத்துக்கு வராம பலகீனப்பட்டிருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா NDA பலகீனப்பட்டிருக்கு. 2 கட்சியோட பலகீனத்தால நான் வளர்ந்திருக்கேங்கிறதான் கிளைம் பண்ண போறாரு. சீமானுக்கு கிளைம் இது எனக்கான ஓட்டு, ஏன் ஓட்டு. இடைத்தேர்தலை 15 எடுத்துட்டோம்னா பொது தேர்தல் நான் 25 எடுப்பேன். ஏற்கனவே உள்ள இடைத்தேர்தல் 6% எடுத்தேன்னா 8% பொது தேர்தல் எடுத்தேன். ஈரோடு கிழக்குலயும் 8% எடுத்தேன். ஒரு 35% ஓட்டு நான் இன்க்ரீஸ் ஆனேன். அதே மாதிரி இடைத்தேர்தல இவ்வளவு நான் எடுத்தோம்னா இதுல இருந்து என்னால ஒரு 35% ஓட்டெல்லாம் தாராளமா இன்க்ரீஸ் ஆக முடியும். சோ நான் என்னோட ஓட்டு இது அல்ல, இதையும் தாண்டி ஜெனரல் எலெக்ஷன்ல வருங்கிற அந்த நம்பிக்கையோட ஒரு களத்துக்கு போவாரு. அவரோட களத்துக்குள்ள அவருக்குள்ள சாதகமான அம்சம் NDA களத்துக்குள்ள நிற்காது, எடப்பாடி களத்துக்குள்ள நிற்காது. களத்துக்குள்ள நிற்காது அவங்களுக்கு பலகீனம். அவங்க அதை 1000 மறைச்சு பேசினாலும் பலகீனம் தான். அவங்க களத்துக்குள்ள நிற்காது. சீமானுக்கு பொறுப்பல்ல. சீமான் களத்துக்குள்ள தில்லா நின்னாருங்கிற இமேஜ் தமிழ்நாடுக்குள்ள வளர்ந்துருக்கு. ஸ்டாலின் வெர்சஸ் சீமான் இமேஜை ஸ்டாலின் முன்னெடுத்துட்டு போவாரு. பிரபாகரன் வெர்சஸ் பெரியாரை முன்னெடுத்துட்டு போவாரு. தமிழ் தேசியம் வெர்சஸ் திராவிடத்தை முன்னெடுத்துட்டு போவாரு. பிளஸ் கன்ஷிராம் ஸ்ட்ராட்டஜி, அமித்ஷாவுக்கு யூபி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எடுத்துட்டு போவாரு. 214 தொகுதியிலும் அவரு தெளிவா களமாடுறாரு. இன்னைக்கு மோடி சீமான சிஎம்ஆ சொல்லி ஒரு அணி அமைச்சிருவாரோ அதுல சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு எடப்பாடி பிஜேபி சரண்டர் ஆக வராரு.
டெல்லி ரிசல்ட்டை பற்றி அவர் பேசுனதும் பாஜக பற்றி பேசுனதும் கொஞ்ச நாள் அவர் நிலத்துல இருந்து எடப்பாடி சரண்டர் ஆகிறார். இந்த சரண்டருக்கு காரணம் மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நாம சொல்ற ஒரு கருத்து தான் காரணம். அப்போ அதுக்கு எவ்வளவு எஃபெக்ட்னா, அண்ணன் ரஜினிகாந்த மோடி சந்திச்சது, அண்ணன் ரஜினிகாந்த சீமான் சந்திச்சது, சீமான் நிதிஷ்குமார் மாதிரி மோடி ப்ரொஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கெல்லாம் எடப்பாடியே பதற வச்சிருக்கு, கலங்க வச்சிருக்குது. பிஜேபிக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ இது தமிழக அரசியல் சீமான மையமா வச்சு இந்த புள்ளிகள் நகருது. பட் சீமான் 234 தனிச்சுதான் போட போறாரு, அது வேற விஷயம். சோ இதெல்லாம் சீமானுக்கு பெரிய வெற்றி. கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணப்பட்டவர், பிரிஞ்சு குரூப்னு சொல்லப்பட்டவர், இன்னைக்கு இரட்டை இலக்க வாக்கை எடுக்காதவர், இதுவரை இன்னைக்கு 15% வாக்கு எடுத்திருக்காருன்னா இது மிகப்பெரிய சாதனை ஓட்டு. இந்த சாதனை ஓட்டு சீமானுக்கு 1.5% தான் விக்கிரவாண்டியில எடுத்தாரு, 2% தான் நாங்குநேர்ல எடுத்தாரு. ஆனா ஜெனரல் எலெக்ஷன்ல 6.8 எடுத்தாரு. ஈரோடு கிழக்குல 6% தான் எடுத்தாரு, ஜெனரல் எலெக்ஷன்ல 8% எடுத்தாரு, இன்க்ளூடிங் ஈரோடு கிழக்கு. இப்ப ஈரோடு கிழக்குல 15% வாக்கு எடுத்திருக்காரு. இது நோட்டாவுக்கு போடாதவன் சீமான புடிச்சு போட்ட ஓட்டு. இதே ட்ரெண்ட் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குது. 15க்கு எடுத்தவன் 15க்கு மேல ஜெனரல் எலெக்ஷன்ல எடுப்போன்னு உறுதியா நம்புறாரு. இதை மையமா வச்சு அவர் களமாடுறாரு. 2026 தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஒரே ஒரு ஸ்மால் கொஸ்டின் சார். ஸோ நம்ம 16% நம்ம சொல்றோம். பட் இருந்தாலும் என்டிஏவோட ஓட்டு கூட இங்க வந்திருக்கலாம். நம்ம ஒரு 5% நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். ஏடிஎம்கேயோட ஓட்டு ஒரு 5% அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் வச்சிருக்கிற 8%லேருந்தே கம்மி ஆயிட்டாரு. அதுதான் உண்மையான ஒரு 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 நிலைமை. அவருக்கு 5%க்கு கம்மி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்களோட கருத்துக்கள் என்னவா சார்? கண்டிப்பா அதுக்கான எவிடன்ஸ் இல்லை. ஆனா நான் மறுக்க வரல. அவருக்குள்ள 8% ஓட்டுங்கிறது தேவேந்திர குல வேளாளர், பறையர், வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற சமூக ஓட்டு தான் அவருக்கு பேசிக் ஓட்டு. சோ அந்த ஓட்டுல பெரியார் பற்றி ஒரு விமர்சனம் பண்றாருன்னு 8க்கு 1 குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். நான் அறுதிட்டு உறுதியா சொல்லல, மற்றவங்க கருத்தை நான் மறுக்க வரல. ஆனா பிஜேபி எடுத்த 8% ஓட்டுல அவருக்கு 5% ஓட்டு வந்திருக்கு. ஒரு 3% ஓட்டு அருந்ததியர் ஓட்டு, பிறமொழியாளர் ஓட்டு, சீமான பிடிக்காத ஓட்டு திமுகவுக்கு தான் போயிருக்கும். பிஜேபி ஓட்டும் திமுகவுக்கு போகும். அப்போ 5 இங்க வந்திருக்கும். 7, 5, 12. மீதி அதிமுகவுல இருந்து ஒரு 4% வாக்கு வந்திருக்கும். 12, 4, 16% வாக்கு எடுத்திருக்கிறாரு. இந்த 16% வாக்கும் அவர் இன்னைக்கு ஏற்றுக்கிட்ட வாக்கு தான், அவரை ஏற்றுக்கொண்ட வாக்கு தான். இது ஜெனரல் எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க நோட்டாவுக்கு 6-7% போட்டிருக்காங்க, திமுகவுக்கு எக்கச்சக்கம் பேர் போட்டிருக்காங்க. சீமான் திமுகவை தோக்கடிப்பாருன்னு போடல. எடப்பாடி நிக்காம போயிட்டாரு, சரியில்லாம போயிட்டாரு, போல்டு இல்லாம போயிட்டாரு, ஓடிட்டாரு. அப்ப இவரை நம்பி நம்ம ஏன் லீடரா நிக்கணும்னு நினைச்சா நானும் விளையாட கொன்ற ஓட்டு கூட அந்த இடத்துக்குள்ள வந்திருக்கலாம். குறிப்பா அவரு எதிர்பார்த்த ஓட்டு அவருக்கு வராது. முஸ்லீம் ஓட்டு எதிர்பார்த்த அளவு வரல. விளையாட கொன்ற ஓட்டும் அவருக்கு போதுமான அளவு வரல. என்றாலும் அந்த பகுதியில விளையாட கொன்ற வச்சுதான் அரசியல் பண்ணி ஆகணும். இவருக்கு கேண்டிடேட்டும் விளையாட கொன்றதான், மீண்டும் விளையாட கொன்ற வச்சுதான் அவர் அரசியல் பண்ண போறாரு. அதுல நான் மாறுபட்ட கருத்துக்குள்ள வரல. ஆனா இவர் எதிர்பார்த்த அளவுக்கு விளையாட கொன்ற ஓட்டு குவிஞ்சு வந்திருந்தா டெபாசிட் கிடைச்சிருக்கும். அது காங்கேயங்காளையை பற்றி பேசினாரு, இவர் கோவை செழியனை பற்றி பேசினாரு, தீரன் சின்னமலை கவுண்டரை பற்றி பேசினாரு, சுப்பாராய கவுண்டரை பற்றி பேசினாரு, காளிங்கராய கவுண்டரை பற்றி பேசினாரு. எடப்பாடி அவர் பற்றி பேசல. நம்ம இவங்களை பேசி வந்தா வரட்டு, எடப்பாடியை பற்றி பேசி வரக்கூடிய ஓட்டு எனக்கு தேவையில்லைன்னு தான் நின்னாரு. சோ ரெட்டலையோ எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ எடப்பாடியே பேசி வந்த ஓட்டு அல்ல. அப்ப இவரை ஏத்துக்கிட்டு வந்த ஓட்டு. இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி 2 எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணாம பலகீனப்படப்படுறதுனால அதிமுக பலகீனப்பட்டு நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே தமிழ்நாடு ஃபுல்லா சீமானுக்கு தலைமை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை டேப் பண்ணதுக்கும் அதை தன்வசப்படுத்துறதுக்கும் சீமான் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு தெளிவா களமாடுவாரு. பொறுத்திருந்து பாருங்க. 214க்கும் கேண்டிடேட் போட்டு, சமநிதி பார்வையிலுக்கு கேண்டிடேட் போட்டு எடப்பாடியோட நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஓட்டை அப்படியே தட்டி தூக்குவாரு. இது உறுதியா நடக்கும். எடப்பாடி கட்சி விளையாட கொன்ற கட்சி வன்னியர் கட்சியா போயிட்டு, அதுவும் விக்கிரவாண்டியில நிற்காதது நான் வன்னியர்கள் மத்தியில கடும் எதிர்ப்பை ஸ்டாலின் முன்னாடி போயிட்டாங்க. ஸ்டாலின் இசை வேளாளர், காஸ்ட் நியூட்ரல். அதே மாதிரி இங்க ஈரோடு கிழக்குல நிற்காததும் நான் விளையாட கொன்றெல்லாம் ஸ்டாலின் முன்னாடி ஹெவியா போயிட்டாங்க. விளையாட கொன்ற போதுமான அளவு சீமான் கிட்ட வரல. அதுதான் உண்மை நிலைமை. பட் எடப்பாடி இந்த ரெண்டு இடைத்தேர்தலையும் பலகீனப்படுறாரு. 2லயும் சீமான் பலப்படுறாரு. 74% வாக்கெடுத்திருக்க திமுக கழகம் இனிமேல் 74 எடுக்க முடியாது. கொங்குப்பட்டில் ஒரு 50-55 எடுத்து ஜெயிப்பாங்க. அப்போ அவங்க ஒரு 20% வாக்க இழக்கும் போது அந்த இழக்கிற 20ல பெரும்பகுதி களத்தில் நிற்கக்கூடிய சீமானுக்கு தான் வருமே தவிர, களத்தை விட்டு ஓடின எடப்பாடியை விட்டு ரெட்டலை விட்டு உதயசூரியனுக்கு போன அந்த ஓட்டு மீண்டும் ரெட்டலைக்கு திரும்பாது. உதயசூரியன்ல இருந்து சீமானுக்கு தான் சமூக ரீதியா வரும் நான் சொல்றேன்.
நான் வெள்ளாளன் எனக்கு கவுண்டர் இங்க ஒரு ஓட்டாட்டு கொஸ்டின் சார். ஏன்னா நிறைய பேர் இது வந்து ஒரு பலவீனமா பாக்குறவங்களும் இருப்பாங்க இல்லையா? சார் நம்ம ஓட்டு போட்டோம், என்னப்பா இது, அவரால வந்து ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியலையே. இப்ப ஏடிஎம்கேலேருந்து ஓட்டு போட்டவங்க, என்டிஏலேருந்து ஓட்டு போட்டவங்க, இல்ல அவங்க கட்சியில இருக்கிறவங்களே 1:1 ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியாதவர் இனிமேல் எப்படி லீடர் ஆக முடியும்? இவர் பின்தொடர்ந்தனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடியா இருக்கும். பாதி கட்சி வந்து இன்னைக்கு வந்து இங்க டிவிகேக்கு போயிட்டாங்க. சில பேர் வந்து இங்க வந்து அவருக்கு கோரா இருந்த எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. இனிமேல் அவரை நம்பி பிரயோஜனமே இல்லைன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா சார்? அதையும் நம்ம பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் வன்மத்திலும் முட்டாள்தனமாட்டும் கேடுகட்டத்தனமாக பேசுபவர்கள் தான் பலம் நிர்மிக்காத டிவிகே மையமா வச்சு சீமான பேசுவாங்க. அவங்கள இன்னும் சொல்ல போனா இழிவான மனிதர்கள் கூட பேசிக்கலாம். சீமான் மீது பொறாமை கொண்ட இழிவான லீச்சஸ், இழிவான மனிதர்கள்ங்கிற வார்த்தையை சொல்லிக்கலாம். சீமான் எடுத்த இந்த 16% வாக்கும் டாப் நோச் பெர்ஃபார்மன்ஸ் பாரிஸ்ல இருந்து அஜய் என்னோட சிஷ்யம் போடுறான், அது ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கு. நான் கடுமையான வார்த்தையில சொல்றேன். காரணம், விஜய் எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டுதான் அந்த ஓட்டை சீமான் எடுத்திருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அந்த பிரச்சாரத்துல அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு கேட்டுதான் எடுத்திருக்கிறாரு. சோ விஜய மையமாட்டி சீமான பேசக்கூடியவங்க இழிவானவங்க, லீச்சஸ். அது யாரா இருந்தாலும் சரி, லீச்சஸ்ங்கிறதான் என்னோட ஒரு பார்வை. விஜய் நாளைக்கு வரட்டு, பலத்தை நிரூபிக்கட்டு, அதனால யார் பாதிக்கப்படுறாருங்கிறது 26 ரிசல்ட்ல பார்க்கலாம். விஜயால சீமான் பூஸ்டும் ஆகலாம். அதெல்லாம் 26 ரிசல்ட்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடியே முடிவெடுத்து பேசுறவன் எவனா இருந்தாலும் கீழ்த்தரமானவன், அசிங்கமானவன், சீமான் மீது வன்மமும் பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்ட இழிவான மனிதன் அவன். ஓகே சார், அதாவது வந்து ரிஷி கேட்டிருக்கிறாரு சார். எந்த ரிஷி? நம்ம ரிஷியா? ரிஷி நீ என் கூட இருக்கு, நம்ம ரிஷி இல்ல சார். ரிஷி அதாவது வந்து என்னோட ஃப்ரெண்டு இங்க. அவரும் வந்து எனக்கு வந்து கூட ஒர்க் பண்றவர், எனக்கு ஈக்குவலா ஒர்க் பண்றவர். அவர் என்ன கேட்டிருக்கிறாரு அப்படின்னு, நான் வந்து இன்னைக்கு ஈவேராவை பத்தி பேசினதுனால தான் இந்த அளவுக்கு ஒரு ஒரு அவர் வந்து ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கிறாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. ஏன்னா வந்து உண்மையான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் எத்தனையோ இருக்கு. அந்த பிரச்சனைகளை பேசியிருந்தா இன்னைக்கு எங்கேயோ போயிட்டு இருந்திருக்கலாம். அவர் மடை மாற்றி அவரே வந்து அவருக்கு குழி பறிச்சுக்கிட்டாரோ? ஏன்னா அவர் நாம் தமிழரோட மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அனுதாபின்னு சொல்லலாம். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த 8% வாக்குல பெரியார் மேல பற்றுக்கொண்ட இதனால ஒரு சின்ன சேதாரம் இருக்குங்கிறத நான் சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி எண்ணம் கொண்ட ஒருத்தரா இவர் இருக்கலாம். ஆன் த ஹோல் என்னன்னு பார்க்கணும். மீண்டும் சீமான் இந்த பெரியார் இஷ்யூ தான் எடுத்துட்டு போவாரு. இந்த பெரியார் இஷ்யூங்கிறது ஸ்டாலின் வர்சஸ் சீமான ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. இந்த பெரியார் இஷ்யூங்கிறது அதிமுகவையும் சேர்த்து அடிக்குது. சோ பெரியாரை பற்றி பேசி இந்த ஓட்டு எடுத்திருக்காருன்னா இதுல தந்தை பெரியாருக்கு பாரதத்தினா கேட்ட அதிமுக காரங்க ஓட்டு கிடையாது. அப்படியே அதிமுக 4 பேர் போட்டான்னா அவன் ரெட்டையிலையும் எடப்பாடி பழனிசாமியும் கேபி முனிசாமியும் தூரத்துக்கு போட்டுக்கிட்டு சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்கான்னு அர்த்தம். இப்ப இதுல புரியுதுல்ல உங்களுக்கு? அவன் நோட்டாவுக்கு போடாம இங்க போட்டான்னா சீமான் ஒண்ணு திமுக தோக்கடிப்பான்னு நம்பி போடல, திமுக தான் ஜெயிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தாலும் திமுக ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு போட்டான்னா இதே எண்ணம் கொண்டவன் 233 தொகுதியிலும் சீமானுக்கு போடுவான். இதுதான் லாஜிக். நீங்க அங்க இல்ல இங்க இருக்க போட்டான்னு சொன்னா சீமான் வந்து டாப் ஆஃப் தி ஆல் ஜெயலலிதாவை கலைஞருக்கும் புரட்சி தலைவருக்கும் இடையில கடத்தி போட்டிருக்குன்னு பேசினாரு. கேசி பழனிசாமி ஜெயலலிதா விசுவாசி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு கமிஷன் ஆபீஸ்ல போய், ஆமா கடத்தி தான் போட்டிருக்கு, நான் சொன்னது உண்மைதானாரு. அப்ப எப்படி ஒரு ஜெயலலிதா தொண்டை அதிமுக ரெட்டைக்காரன் சீமானுக்கு ஓட்டு போடான்னு எதிர்பார்க்க முடியும்? வீரப்பம் கொள்ளக்காரனா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டாரு. எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்குனாருன்னு சொன்னாரு. இப்பவும் அவரு சொன்னாரு மருதுபாண்டியருக்கு ஏன் எம்ஜிஆர் அளவு கோல் இல்லைன்னு கேட்டாரு. வேலுநாச்சியாரை ஏன் ஜெயலலிதா அளவு கொண்டாடலன்னு கேட்டாரு. அப்ப அதிமுக காரங்கிறவன் அதிமுகவுல இருந்துகிட்டு சீமான வளர்த்தோட எப்படி ஓட்டு போடுவான்? ஓட்டு போட்டவன் அதிமுக கை கழுவிட்டு சீமானுக்கு போட்டவன். இதே மனநிலையில 234 தொகுதியிலும் அதிமுக கை கழுவிட்டு துணிச்சல் இல்லாத எடப்பாடியை கை கழுவிக்கிட்டு சீமானுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாரானவன் இருக்கிறான். அதுதான் 26ல தெரியும். அதான் சார், கார்த்திக் வந்து கேட்டிருக்கிறாரு, இதே சினர்ஜி இப்ப 15% நீங்க சொல்றீங்கல்ல, இதை விட ஜாஸ்தியா வாங்குவாரு அப்படின்ற மாதிரி கார்த்திக் வந்து சொல்லியிருக்காரு. இல்ல திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு அவரு வந்து ஒரு ஆர்குமெண்ட் வச்சிருக்கிறாரு.
16% விட தாண்டறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து உண்மையா பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்கிறார் கார்த்திக். நீங்க இட் இஸ் அப்படின்னு நான் சொன்னேன், பட் இருந்தாலும் உங்ககிட்ட அந்த கேள்வி வந்திருக்கு சார். அதாவது 1.5% விக்கிரவாண்டியில எடுத்தவர், 2% நாங்குநேர்ல எடுத்தவர், 6.8 ஜெனரல் எலெக்ஷன் எடுத்தாரு. காரணம் கமலஹாசனும் தினகரனும் கோட்டை விட்டது. அவங்க நின்றுப்பாங்கன்னா இவர் 1.5-2 கூட எடுத்திருக்க மாட்டாரு. 1 வந்து இவர் 1/2 தான் எடுத்திருப்பாரு, 2 1 தான் எடுத்திருப்பாரு. 2 வரும் களத்துக்குள்ள நின்றுப்பாங்கன்னா அவங்க 2 வரும் களத்துக்குள்ள வராம விட்டுட்டு போனதுல இவர் 6.8 வந்துட்டாரு. அவங்க 2 வரும் பின்னடைவை சந்திச்சுட்டாங்க. இந்த களத்திலும் எடப்பாடி களத்தை விட்டு வெளியேறினதும் என்டிஏ களத்துல இல்லாததும் இவர்தாயா ஹீரோ, இவர்தாயா துணிச்சல்காரன், இவர்தாயா திமுகவை எதிர்க்க முடியுது, களத்துல நிற்காயா, நம்மளை நம்பி நிற்கிறாயான்னு மக்கள் இவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவு வளையம் தான் வாக்கா குவியும் நான் எதிர்பார்க்கிறேன். சோ நான் லாஜிக் இல்லாம இந்த இடத்த சொல்ல வரல. அது காட்ஸ் கிரேஸ் சீமானுக்கு கிடைச்சது. இது பெரியார் எதிர்ப்பு கிடைச்சதாட்டோ தமிழ் தேசியத்துக்கு கிடைச்சதாட்டோ நான் அன்னைக்கும் சொல்லல, இன்னைக்கும் சொல்லல. இது சீமானுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. களத்துல நின்னாயா, மற்றவங்க எல்லாம் ஓடிட்டான். சார் இன்னொரு பர்சன் அருண் இஸ் a வெரி பிக் ஃபேன் ஆஃப் விஜய். விஜய் வந்து அரசியலுக்கு வந்து ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நம்புறதுல அவர் ஒருத்தர் அருண். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு பாரு அவர் எலெக்ஷன்ல நிக்காம இருந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. 2026 நோக்கி வரும்போது நாங்க பாரு எப்படி வந்து இன்னைக்கு வந்து விஜய் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு, சீமான் வந்து அவருக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி. பாரு நீ அடுத்தது வந்து ஏடிஎம்கேவோட நாங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம், அப்படி இல்லைனாலும் நாங்க தனியா நின்று ஜெயிக்க போறோம். இன்னைக்கு வந்து எடப்பாடி ஒரு 12 சீட்டு விஜய் கொடுப்பாரு. அவர் வெள்ளாளருங்கிறதுக்கு 3 சீட்டு, அவர் கிறிஸ்தவருங்கிறதுக்கு 3 சீட்டு, அவரு சினிமா ஹீரோ க்ரோட் புல்லருக்கு 3 சீட்டு, அவரு ரசிகர் பலத்துக்கு 3 சீட்டு. 12 சீட்டு பலன் நிரூபிக்காத விஜய்க்கு எடப்பாடி கொடுப்பாரு. அதை வாங்கிட்டு போறாரா இல்லையாங்கிறது நாளைக்கு தான் தெரியும். இவருக்கு தத்துவ எதிரி பாஜகவுக்கு இன்னைக்கு எடப்பாடி வந்து சொம்படிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லை, ஒரு பொருட்டே இல்லைன்னு பாஜகவை நோக்கி எடப்பாடி நகர்றாரு. பாவம் அந்த சகோதரர் இன்னைக்கு அவர் பாஜகவை நோக்கி நகர்றதும், இந்தியா கூட்டணி அரவிந்த் கெஜ்ரிவால் அங்க தோத்துட்டாருங்கும் போது அதை அவமானப்படுத்தி எடப்பாடி அறிக்கை விடுறதும், அவர் டோட்டலா சேஞ்ச் ஆகி பேசுறாருங்கிறதும் அந்த ரசிகருக்கு தெரியாது. விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுங்கிறது முதல்ல நிரூபிச்சது ஜெயலலிதா. இவர் மோடியை போய் பார்க்க போன பிறகும் சீமானை பயன்படுத்தி 6% வாக்க உயர்த்தினாரு. அடுத்தால சீமான் விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு 2021 விஜய் எல்லாம் ஒரு ஆளாடா, எடப்பாடி எல்லாம் ஒரு ஆளாடா, எடப்பாடிக்கெல்லாம் பயப்படணும், தம்பின்னு சொல்லதுக்கே அவமானமா இருக்கு, கோலத்தனமான ஆளா இருக்கான்னு சொல்லி 3.8 6.8 சீமான் உயர்த்தினாரு. அதற்கு பிறகு விக்கிரவாண்டியில விஜய் ஒரு ஆளுன்னு சொல்லி அவரால் வாக்கெடுக்க முடியாத சீமான் விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லை, நத்திங்கன்னு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி கொசுவா தூசா விஜய மதிச்சு அஜித் என்ன பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு பேசி சிவகார்த்தியான 2 தடவை பேசி நீ 16% எடுத்திருக்காரு. 8%-ல இருந்து 8% உயர்ந்திருக்கிறாரு. விஜய பேசி விக்கிரவாண்டியில போனி ஆகாத ஒன்னும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாத சீமான் விஜயை எதிர்த்து அடிச்சு விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு காட்டி இதை எடுத்திருக்கிறாரு. விஜய் ரசிகர்கள் 40,000 பேர் விக்கிரவாண்டியில இருக்காங்க. இன்னெல்லாம் என்ன பீலா விட்டும் நோட்டா 0.5 எடுத்தது விக்கிரவாண்டியில 0.4 ஆச்சு. விஜய்க்கு சாராய் சாவை கள்ளக்குறிச்சி சாராய் சாவை விஜய் பார்த்ததை உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி விஜய் எல்லாம் நத்திக்குன்னு நிரூபிச்சிட்டாரு. இது நான் ஆதாரத்தோட சொல்றேன். சோ அந்த விஜய் ரசிகர், விஜய்க்கு ரசிகரா இருக்கட்டு, நல்ல டான்சர், நல்ல ஃபைட்டர், மினிமம் கேரண்டி நல்லா இருக்குது, என்டர்டெய்னர். நானே விடாமுயற்சி படம்லாம் விரும்பி பார்க்க போறது இல்லை. சர்க்கார் படத்தை 3 தடவை பார்த்தேன், போக்கிரியை 2 தடவை பார்த்தேன், துப்பாக்கியை 2 தடவை பார்த்தேன். விஜய் படம் நான் விரும்பி பார்ப்பேன். ஓகே, பட் விஜய் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா நிரூபிக்கப்படலை. 2026 தான் விஜய் ஃபோர்ஸ் என்னன்னு தெரியும். அதுவரை விஜய் பற்றி பேசுறதெல்லாம் காகித புலி, கற்பனை, சும்மா சீமான் மேல உள்ள பொறாமையிலும் வைத்தறிச்சலும் பேசுறது. பட் இந்த சகோதரர் விஜய் மேலோட பற்றுதல்ல பேசுறதை நான் மதிக்கிறேன். அவருக்கு சீமான் வந்து எதிரி எல்லாம் கிடையாது. அவருக்கு ரைட்ஸும் இல்ல, லாஜிக்கும் இல்ல, எதுவும் இல்ல. அவர் அப்படிதான் பேசுவாரு. என்ன சொன்னாலும் அவர் திருந்த மாட்டாரு. பட் அவர் இன்னோசன்ட் பர்சன். விஜய் மேலோட பட்டுதல்ல பேசுறாரு. நான் சொல்றது சீமான் மேலோட காழ்ப்புணர்ச்சியில விஜய் பேசக்கூடிய லீச்சர்ஸை தான் சொல்றேன். இவரை நான் பாராட்டுறேன். ஒரு பட்டுதல்ல பாசிட்டிவா பேசுறாரு. ஓகே சார்.
இன்னொருத்தர் வந்து ரொம்ப நுணுக்கமா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறார் சார். கிருஷ்ணன் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, இன்னைக்கு டெல்லியில பாரு பிஜேபி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விக்டரி நடந்திருக்கு. ஸோ அதனால வந்து இங்க எடப்பாடி ஒரு செகண்ட் தாட்ஸ் இருந்தாலுமே, அதாவது பிஜேபியோட அலையன்ஸ் வந்து செகண்ட் தாட்ஸ் இருந்தாலுமே, இந்த விக்டரி வந்து நிச்சயமா எடப்பாடியை யோசிக்க வைக்கும். அவர் வந்து திருப்பியும் போயிட்டு பிஜேபியோட அலையன்ஸுக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, கதவுகள் திறக்கப்படும்னு அவர் ஃபீல் பண்றாரு. அதே ஃபீலிங்ல நீங்க இருக்கீங்களா? எடப்பாடி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கிருஷ்ணன் கேட்டிருக்கிறார் சார். இப்பதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அறிக்கை விட்டு அதை சொல்லி விஜய்க்கு ஆளை விரட்டுறதுக்கு சொன்னேன். அவரு பாஜகவுக்கு ஆதரவா எடப்பாடி அறிக்கை விட்டுட்டாரு. காரணம், மோடி சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொமோட் பண்ணா தான் 3வது பேருவோம் அவுட் ஆயிரும்னு நினைக்கிறாரு. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தேன்னா விஜயே சீமான சப்போர்ட் பண்ணிடுவாருன்னு எடப்பாடி அச்சப்படுறாரு. சீமான மோடி சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொமோட் பண்ண சான்ஸ் இருக்குன்னு எடப்பாடிக்கு மற்றவங்களோட ரொம்ப நன்றாக தெரியும். எடப்பாடிக்கு மற்றவங்களோட ரொம்ப நன்றாக தெரியும். சோ அந்த பதற்றமும், நாம வந்து நிதிஷ்குமார் மாதிரி சீமான மோடி ப்ரொமோட் பண்ணா எடப்பாடி 3வது போயிருவாரு, 13% 15% போயிருவாரு, நம்ம பேசுறதும் அவரை கதிகலங்க வச்சுட்டு இதுவரை நிமிர்ந்து நின்றவர் இப்போ இந்த டெல்லி ரிசல்ட்டுக்கான அறிக்கையிலேயே அவர் விழுந்துட்டாரு. நானே இவ்வளவு சீக்கிரம் விழுவாருன்னு நான் நினைக்கல. காரணம், தனித்து போட்டி 214 போட்டி, நான் எடப்பாடியையும் என்டியையும் பலகீனப்படுத்திட்டேன்னு சொல்லக்கூடிய சீமான மோடி நிதிஷ்குமார் மாதிரி சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொமோட் பண்ணதுக்கு மிக அதிக வாய்ப்பு இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி பதறிக்கிட்டு தான் மோடிக்கு ஆதரவான இந்த ஸ்டேட்மெண்ட்டை, பாஜகவுக்கு ஆதரவான ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. இதுதான் உண்மை. சார், சசிகலாவை மோடி ஏத்துக்க மாட்டார், நம்ம சொன்னது நடந்து சார், எவமெல்லாமும் யாரெல்லாமோ சொல்லி ஆணவத்துல சொல்லல சார், உண்மைதானே இது? அதை ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லாதவங்களை தான் நான் போலி பெரியாரிஸ்ட்னு சொன்னேன். அதே மாதிரி சீமான 8% வாக்கெடுத்த சீமான எடப்பாடிய 3வது தள்ளி சரண்டர் பண்ணதுக்கு, மோடி ப்ரொஜெக்ட் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு ஒரு பாசிபிலிட்டி உண்டு. அதுக்குதான் எடப்பாடி பழனிசாமி அச்சப்படுறாரு. ஓகே சார். அப்படி நடந்தால் அதே கிருஷ்ணன் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, செகண்ட் கொஸ்டின், அப்படின்னா அண்ணாமலை அப்ப மாற்றப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. ஏன்னா வந்து அண்ணாமலை அண்ட் இபிஎஸ் வந்து ஒரே தராசுல நம்ம வைக்க முடியாது. ஏன்னா வந்து தராசுல வைக்க முடியாதுன்னா என்ன சொல்றாருன்னா, 2 பேரும் நெகோசியேட் பண்ண முடியாது. அதனால மாறுதல் வரதுக்கு வாய்ப்புகள் 117 117 பிஜேபிக்கு 117, எடப்பாடி பழனிசாமிக்கு 117ன்னு ஒரு டீலுக்கு வந்தாருன்னா கெயின் தான் முக்கியம்னு 20% வாக்கெடுத்த எடப்பாடியை வந்து பாஜக ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. 117 50-50ங்கிற டீலுக்கு தயாரா இருப்பாங்க. சார் 50-50 எப்படி சார் கொடுப்பாங்க? அதிமுக தானே சார். அப்ப வேலையை பார்த்துட்டு போங்க. 50-50 கொடுத்தா வருவாங்க, அல்லது உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போவார் மோடி, நீங்க ஒண்ணும் இல்லாம 13% காலி ஆயிட்டு போங்க. அதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? உண்மையாவே நீங்களே சொல்லிருக்கிறீங்க விஜய்க்கு வந்து 12 சீட்டோட நிறுத்துவாரு அப்படின்னு. அப்படி ஒரு இருக்குல்ல சார். அப்ப வரமாட்டாருன்னு அர்த்தம் சார். அவர் தானே சார் வராரு, விஜய் போறாரு. அவர் தானே சார், எடப்பாடி தானே சார் வராரு. அவர் தானே சார் அண்ணாமலையை மாத்த சொல்லி கண்டிஷன் போடுறாரு. கண்டிஷன் அக்செப்டட். 117 பட் இங்க சைடுல இருந்து கெஞ்சுறாங்களே சார். உங்களுக்கு கெஞ்சுறாங்கன்னா அப்படின்னா அந்த ஒரு தூது போயிட்டு நீங்க பேர சொல்லுங்க சார். எல்லாரும் நாகேந்திரனா இருக்கட்டும், இல்லாட்டினா தமிழிசையா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரிப்பட்ட சார், இந்த மாதிரி ஆட்கள் சொன்னதெல்லாம் நடக்காம போய் தானே சார். சசிகலா மேட்டர்ல ரவீந்திரன் துரைசாமி உங்க நின்று பேசுறவன் ஜெயித்தான். மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுவாருன்னு நான் சொல்லி ஜெயிட் பண்ண நான் நம்புறதை விட எடப்பாடி நம்புறாரு சார். எடப்பாடி அச்சப்படுறாரு சார். அதனாலதான் சரண்டர் ஆக வர்றாரு சார். சரண்டர் ஆகணும்னுக்கு என்ன மரியாதை? சரண்டர் ஆக வரக்கூடியவருக்கு என்ன மரியாதை? மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு பாஜக நோக்கி வராரு. அப்போ அவர் 117 117 சம்மதிக்க மாட்டாரு. என்டிக்கு 117, எடப்பாடிக்கு 117. உங்க பலகீனத்தை இருந்து தப்பாக தானே சார் வாரீங்க. பட் இருந்தாலும் வந்து நம்ம பார்ப்போம். அதான் வந்து நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு வந்து நிச்சயமா
என்னைய பொறுத்த வரைக்கும் நயனாரா இருக்கட்டும், தமிழிசையா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து வானதி அக்காவா இருக்கட்டும், அவங்க எப்படி ஜெயிக்கணும்னு பாக்குறாங்க. அவங்களுக்கு அதிமுக தேவை. அவங்களோட சீட்டு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஓகே, 25, 30 கூட ஒத்துப்பாங்க. அக்காவாது தங்கச்சியாது. மோடிக்கு 2029 ஜெயிக்கணும். அதுக்கு எடப்பாடியை 13% தள்ளணும். அதுக்கு சீமான ப்ரமோட் பண்ணி வரணும். ரவீந்திர துரைசாமி சொல்றான். சசிகலா விஷயத்துல ஜெயித்த ரவீந்திர துரைசாமி சொல்றான். நான் சொல்றத மறுத்து பேசுறதுக்கு தமிழ் மண்ணில் எவனுக்கும் தைரியம் இல்ல, புரியுதா? அதுல எடப்பாடி ரேட்டில்டு. நான் இதை சொல்றதுமே எடப்பாடி ரேட்டில்டு நடக்கும்னு எடப்பாடி பயப்படுறாரு. அதனாலதான் சரண்டராக வராரு. ஓகே, சோ அப்படிதான் பாக்குறீங்க சார். இன்னொருத்தர் வந்து மனோஜ் வந்து கேட்டிருக்கிறாரு சார், இந்த டாபிக்கை லைட்டா வெளியே வந்து என்ன திருமாவளவன் வந்து இவரை ஆதவர்ஜுனை வந்து சந்திச்சிருக்கிறாரு. ஸோ அதனால வந்து ஒருவேளை வெளியே வருவாங்களோ மாட்டாங்களோன்னு இருந்த ஒரு சந்தேகத்துல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏங்க ஒட்டுமொத்த என்டிஏ, ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி ஒண்ணும் இல்லைன்னு சீச்சி இந்த படம் பிடிக்கும்னு கொட்டி போட்டுட்டு எடப்பாடி போயிட்டாரு. அதுக்கு பிறகு இந்த அவுடேட்டடான விஷயத்த கணேஷ் பேசலாமா? காரணம் இன்னைக்கு எடப்பாடிக்கு அறிக்கையை கணேஷ் பார்க்கல, அப்பதான் உண்மை. இல்ல சார், அது நிச்சயமா நான் இன்னும் பார்க்கல. பட் இருந்தாலும் மனோஜோட கேள்வின்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அவர் சரி, அந்த கேள்வி எடப்பாடிக்கு இந்த அறிக்கையோட எல்லாமே செயலிழந்து போகுது, காலியாகி போகுது. ஆனா இன்னும் ஸ்டாலினுக்கு எதிராக நடக்காதான்னு மனோஜிகள் வந்து இயங்கிட்டு தான் இருப்பாங்க. எடப்பாடி இந்தியா கூட்டணி ஒண்ணும் இல்ல, காலி ஆயிட்டு அது சந்தர்ப்பாத கூட்டணி அது இதுன்னு சீச்சி இந்த படம் பிடிக்குன்னு கொட்டி தீர்த்திருக்காரு இன்னைக்கு பாருங்க. ஆமா, இல்ல சார், அப்ப வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆனா இந்த இடத்துல சார் எடப்பாடி அதை காலி பண்ணிட்டு போயாச்சே. ஓகே, நீங்க இந்த சம்பவம் 4 நாள் ஆகுது சார். இன்னைக்கு டெல்லி எலெக்ஷனுக்கு பிறகு எடப்பாடி அதை கொட்டி கவுத்துட்டு போயாச்சே. ஆமா, கொட்டி கவுத்துட்டு போயிட்டாரு. ஆமா, நீ அதை வந்து நான் வந்து சீமான மோடி ப்ரொமோட் பண்ணிடுவாருன்னு கதறிக்கிட்டு மோடி காலில் விட வராரு எடப்பாடி. அவ்வளவுதான். அப்ப அப்படின்னா வந்து அந்த சைட்ல வந்து அது முடிஞ்சுது அப்படின்ற மாதிரிதான் இல்லையா? ஆமா, இன்னும் 1 வருஷம் இருக்கு, 13 மாசம் இருக்குன்னு சொல்றாரு. பாப்போம். நாம எதுவும் எடப்பாடி கில்லாடி, வித்தகர், ஹைலி பிரில்லியன்ட். பட் நாம பாப்போம். அது நாம மோடிக்காக இருக்கிறோம், பாப்போம். ஒருவேளை நீங்களே வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து கூட வேலை பண்றதுக்கு ஒரு சான்சஸ் கூட வரலாம் இல்லையா? அவங்க 2 பேரும் என்டிஏவும் எடப்பாடிய சிஎம்மா ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா 117 யாரு சிஎம்னு சொல்லாம இருக்கணும். இதெல்லாம் பெரிய சிக்கல் இருக்கு. கரெக்ட், பார்ப்போம். ஓகே, ரைட் சார். அதே மாதிரி டெல்லி வெற்றியை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? டெல்லியோட வெற்றியை வந்து நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி. 27 வருஷம் கழிச்சு இன்னைக்கு பிஜேபி வந்து திருப்பியும் டெல்லியை வந்து கொடி நாட்டி இருக்கிறாங்க. வெற்றி மேல வெற்றியா கூச்சிட்டு இருக்காங்க. அதாவது வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன்ல ஒரு பின்னடைவை சந்திச்சாலும் அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு வெற்றியை கூச்சிட்டு இருக்காங்களே, கருத்துக்கள். மிகப்பெரிய வெற்றி. பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை மேக்சிமைஸ் பண்ணணும் ஒவ்வொரு இடத்துலன்னு சிபிஎம் சொல்றாங்க. என்போன்ற மோடி வெல்விஷர்ஸ் பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை நியூட்ரலைஸ் பண்ணணும், மினிமைஸ் பண்ணணும்னு சொல்றோம். அந்த வகையில தான் நிதிஷ்குமார் மாதிரி சீமான அப்ரோச் பண்ணி அவரை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொமோட் பண்ணுங்கிற கருத்தை நாம சொல்றோம். 18% என்டிஏ, 8% சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொமோட் பண்ணினா 26% ஸ்ட்ரென்த் ஆகும். எடப்பாடி பழனிசாமி வட தமிழகத்தை தவிர எல்லா இடமும் வாஷ் அவுட் ஆகிடுவாரு. வாஷ் அவுட் ஆன எடப்பாடி பழனிசாமி 29 மோடி கிட்ட கூட்டணியில மோடி பிரதமர் வந்தாகத்தான் செய்யணும். அதனால இன்னைக்கு சீமான ப்ரொமோட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக எடப்பாடி மோடி கிட்ட விழதுக்கு வாராரு. நாம அதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதை நான் ஏன் சொல்றோம்னா, இந்த பெரிய வெற்றிக்கு இடையிலையும் மோடி எது நல்லது எது எப்படி வரும்னு ரொம்ப நுணுக்கமா பார்த்து செயல்படக்கூடிய ஒரு 26ல மோடி என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு, ரவீந்திர துரைசாமி கருத்துக்கு மோடி கிட்ட வெயிட்டேஜ் இருக்குதா, எடப்பாடி பழனிசாமி சரண்டருக்கு லாபம் கொடுக்காரான்னு பார்த்தா சரண்டர்ல 117 சரண்டர் ஆனா அது கூட ஏத்துக்கலாம். பொலிட்டிக்ஸ் ஒன்லி ஃபார் கெயின். மோடி தன்னோட கெயினுக்காக தான் இருப்பாரு. அப்படி மோடிக்கு நல்ல ஒரு கெயின் வரும். எடப்பாடி வராரு, காங்கிரஸுக்கு அவரு ஆஃபர் கொடுக்க முடியாத அளவுக்கு தன்னையே தாழ்த்திட்டு வராருன்னா ஓகேன்னு நம்மளும் ஒத்துக்கிட்டு போவோம். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார். இந்த வெற்றி எவ்வளவு தூரம் வந்து நீடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க? இந்த பாஜகவோட வெற்றி இப்படியே வந்து போய்கிட்டே இருக்கே, இது வந்து எவ்வளவு தூரம் வந்து இப்படியே போயிட்டு இருந்தா 2029 வரைக்கும் திருப்பி அவங்க தான் வருவாங்களா அப்படின்ற? அப்ப 4 வருஷம் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து சொல்லுங்க. 2029 அவங்க வர்றதுக்கு தானே நியூட்ரலைஸ் பண்ணணும், மினிமைஸ் பண்ணணும். சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி எடப்பாடியை பலகீனப்படுத்தி எடப்பாடியும் திரும்ப 29 எடுத்து தமிழ்நாட்டுல ஒரு 25 சீட்டாவது 29 ஜெயிக்கணுங்கிறதுக்கு தானே ரவீந்திர துரைசாமி மோடிக்காக சிந்திக்கிறான்.
இதை மோடி ஃபாலோ பண்ணிடுவாடி பயந்து தானே எடப்பாடி பதறிட்டுங்க வராரு. ஆமா, புரியுதுங்களா? ரைட். மோடி சீமான ப்ரொமோட் பண்ணுவாருங்கிறது வேற யாரை விட எடப்பாடி பழனிசாமி தெரியும். நிச்சயமா சார். ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. எனக்கு தெரியும் 12 மணி ஆயிடுச்சு அப்படின்னு. அரசியல் அப்படின்னு வந்துச்சுனாலே நோ ஒன் அதர் தன் மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி. ரொம்ப ரொம்ப நன்றிகள். நைட் 12 மணி வரைக்கும் இருந்து எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி கணேஷ். நன்றி கணேஷ். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.